ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் மேனுவல் போர்வெல் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நார்மலாக மேனுவல் போர்வெல் அப்படிங்கிறது எந்த இடத்துக்கு உகந்ததாக இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு சில இடங்களில் இடம் இல்லாமல் இருக்கும். அதாவது மெஷின் வச்சு போடக்கூடிய போர்வெல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பெரிய மிஷின்ஸ், அதாவது லாரிகள் வந்து அங்கே நிறுத்தக்கூடிய இடம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் நம்ம மேக்ஸிமம் இந்த மேனுவல் போர்வெலுக்கு போவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தருணங்கள், அதாவது ஒரு சில லேண்ட் சர்ஃபேஸ் உள்ளே வந்து கற்களோ இல்லை வேறு வகையான மட் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் லேண்டாக இருந்தால் அந்த இடத்துலையும் இந்த பர்டிகுலர் மேனுவல் போர்வெலை வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அடிப்படையில் தான் நாங்களும் எங்கள் சைட்டுக்கு ஆக்சுவலாக வீடு கிட்டத்தட்ட பேஸ்மெண்ட் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. பட் பக்கத்தில் வண்டி வந்து போர்வெல் போடக்கூடிய வசதி இல்லாமல் இருந்துச்சு. அதனால் சரி எப்படி பண்ணலாம் அடுத்து அப்படின்னு யோசிக்கும்போது போர்வெல் ஆளுங்களை நாங்கள் கேட்டு விசாரித்தப்போ நமக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணது இந்த மேனுவல் போர்வெல் தான். ஸோ வேறு வழி இல்லாமல் மேனுவல் போர்வெலுக்கான ரிசல்ட்டுக்கு நாங்கள் போனோம். ஸோ அதுக்கு போனதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த மெஷினை வச்சு போடக்கூடிய போர்வெலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு போர்வெல்காரங்க ஒரு ரேட் வாங்குகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு 120லேருந்து 150. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனி, அந்த போர்வெல்காரங்களை பொறுத்தது. அது இல்லாமல் பைப்பு நம்ம வாங்கி கொடுத்துட்டா அது ஒரு ரேட்டு, இல்லை அவங்களே மொத்த இன்சார்ஜும் அவங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ரேட்டு, அது போல் மாறும். ஸோ இவங்களது எப்படின்னா ஆளுங்க லேபரை பொறுத்து. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்காங்க. இந்த 7 8 பேருக்கான சம்பளம், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 800லேருந்து 1000 வரைக்கும் ஏரியா பொறுத்து, அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ரேட் வரும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க லேபர் சார்ஜஸ் தான் நம்ம கொடுக்க வேண்டியது வரும். மேற்கொண்டு ஃபைனலாக ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் கேட்பாங்க. லைக் இவங்களுக்குன்ட்டு ஒரு மேஸ்திரி இருப்பார். அவருக்கான கான்ட்ராக்ட் அமௌண்ட்டு ஒரு 2000லேருந்து 4000 ரூபாய்க்குள்ளே இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் வேலை செஞ்சாங்கன்னா அதுக்கான கூலி, 2 நாள் வேலை செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதுக்கான கூலி. ஒரு நாளுங்கிறது 30 அடிக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா ஒரு நாளுக்குள்ளேயும் வேலை முடிஞ்சிடும். இல்லை 60 அடி போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது, மேலும் இன்னும் டீப்பாக போக முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 2வது நாள் வேலை செய்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த 2 நாளுக்கான கூலி அது தினங்களை பொறுத்து தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் இதனுடைய லிமிட்டேஷன். மேக்ஸிமம் ஒரு 30 அடியிலேருந்து 60 அடிக்குள்ளே தான் போட முடியும். அதுக்குள்ளே நமக்கு தண்ணீர் வந்துச்சுன்னா, தண்ணி ஊற்று இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். மேற்கொண்டு இதில் வேறு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. அவ்வளோதான். தேங்க்யூ.